தசமகா வித்யைகளில் புவனேஸ்வரி வித்யை 4வதாகும். புவனேஸ்வரி தேவி அவ்யாக்கிருத ஆகாசம் என்று வேதாந்தங்களில் குறிக்கும் தத்துவமாகும். அதாவது பிரகாசம் என்பது பொருளாக உள்ளது. பரம்பொருள் உலகத்தை படைக்க நினைக்கும் பொழுது முதலில் ஆகாயமாக காட்சியளிக்கிறது. இந்த நிலையே புவனேஸ்வரி ஆகும். பரம்பொருள் கூட்டஸ்தமாம். கூட்டஸ்தம் என்றால் மாறுதல் அற்றது என்று பொருள். உலகத்தை படைத்தல் என்னும் செயலை செய்யும் பொழுது எப்படி அதில் மாறுபாடு இல்லாமல் இருக்கும்? ஒவ்வொரு செயலும் தான் இருக்கும் இடத்தில் மாறுதலை உண்டு பண்ணியே தீரும். இந்த வினோதத்தை பரம்பொருள் தன்னிடத்தில் இருக்கும் மாயையினால் செய்கிறார். இந்த மாயா சக்தியை விஷ்ணு மாயா, யோக மாயா என்று கூறுவார்கள். தந்திர சாஸ்திரத்தில் இத்தத்துவம் புவனேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த புவனேஸ்வரி தேவி பரம்பொருளின் ஞான சக்தியை காட்டுகிறாள். திரிபுர சுந்தரி இச்சா சக்தியையும் பைரவி கிரியா சக்திகளையும் காட்டினார்கள். நமக்கு தோன்றும் உலகங்களெல்லாம் இந்த ஆகாயத்தில் கோர்க்கப்பட்டுள்ளன என்று வேதாந்தங்கள் கூறுகின்றன. இந்த ஆகாயம் புவனேஸ்வரி ஆனபடியால் தேவியின் பெயர் ஏற்றதாக